முஸ்லிம் சேவை. நேரம் இரவு 8:25. முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் இனி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தேசத்திற்கும் சமூகத்திற்கும் நட்பணியாற்றுகின்ற புத்திஜீவிகளையும் தொழில் வல்லுநர்களையும் நட்பிரஜைகளையும் உருவாக்கிவிடும் நோக்கில் சிறந்ததோர் மாணவர் பரம்பரையை உருவாக்கி வரும் நம் நாட்டின் முன்னணி முஸ்லிம் பாடசாலைகளுள் ஒன்றான கேகாலை மாவட்டத்தில் அமைந்துள்ள மாவனல்லை பதுரியா மத்திய கல்லூரியில் அதன் பழைய மாணவர் மாணவியர் சங்கங்கள் ஒன்றிணைந்து கல்லூரியில் சேவையாற்றி ஓய்வு நிலையில் இருக்கும் அதிபர்கள் ஆசிரியைகளை கௌரவிக்கும் ஒரு மகத்தான நிகழ்வினை கடந்த 2/3/2024 அன்று கல்லூரி வளாகத்தில் நடாத்தின. கல்லூரியின் தற்போதைய அதிபர் ALA ரஹ்மான் அவர்களது தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அங்கு சேவையாற்றி ஓய்வு நிலையில் இருக்கும் அதிபர்கள், நூற்றுக்கணக்கான ஆசிரியைகள், பழைய மாணவர் மாணவியர் சங்க உறுப்பினர்கள், கல்லூரியின் ஆசிரிய குழாம் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வுகள் பதுரியா மத்திய கல்லூரி மாணவி நுஷ்ரா மரியமின் அழகிய கிராத்துடன் ஆரம்பமாகின. إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم وإذا قيل انشزوا فانشزوا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. يا أيها الذين آمنوا إذا ناجيتم الرسول فقدموا بين يدي نجواكم صدقات ذلك خير لكم وأطهر فإن لم تزيدوا فإن الله غفور رحيم. தொடர்ந்து கல்லூரி மாணவர்களால் பாடசாலை கீதம் இசைக்கப்பட்டது. Allah
நிகழ்வில் தொடர்ந்து பத்ரியா மத்திய கல்லூரியின் பழைய மாணவியர் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் MJF யமீனா வரவேற்புரை நிகழ்த்துகையில், இங்கு வீட்டிற்கும் பெருந்தகைகள் தலைமைத்துவம் வகித்து கற்பித்து வழிகாட்டிய பதுரியா இன்று முற்றுமுழுதாக அமைப்பில் வேறுபட்டிருக்கலாம். நீங்கள் படிப்பித்த தலைமைத்துவம் வழங்கிய பாடசாலையின் அமைப்பு முற்றாக மாறுபட்டுள்ளது என்றாலும் உங்களது காற்றில் கலந்துவிட்ட நினைவுகள் எப்போதும் இங்கே சஞ்சரித்துக் கொண்டுதான் இருக்கும். கதீஜா மண்டபம், ஆயிஷா மண்டபம், சுமையா மண்டபம், கதீஜா மண்டபத்தின் மேடை, எமது லைப்ரரி, அமீன் நானாவின் கேன்டீன், பாடசாலைக்கு மத்தியில் இருந்த குவார்டர்ஸ், அதன் அருகில் இருந்த மாமரம், தேக்க மரத்தடி, எமக்கு மிகவும் விருப்பமான எமது ஹோம் சயின்ஸ் லேப், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வாறு இந்த பற்பல நினைவுகளுடன் இன்று காலை விடிந்தது முதல் இந்த கல்லூரி வளாகம் எமது கல்லூரியின் ஓய்வு பெற்ற முதல்வர்களையும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களையும் வரவேற்பதற்காக வரவேற்பு கீதம் இசைக்க தொடங்கிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். எது எவ்வாறாயினும் உங்களது பழைய மாணவ மாணவிகளான எமது இந்த முயற்சி இங்கு வீட்டிற்கும் ஓய்வு பெற்ற அதிபர்களதும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருந்தகைகளினதும் அளப்பரிய தியாகங்களுக்கும் வழிகாட்டல்களுக்கும் கடல் போன்ற கற்பித்தலுக்கும் எந்த வகையிலும் ஈடாகாது. இது எமது ஒரு முயற்சி தான். ஆனால் அதை பெருந்தகையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் மனதார வேண்டுகிறோம். நிகழ்வில் அடுத்ததாக பழைய மாணவர் சங்கம் சார்பாக MNM ஃபசாம் உரையாற்றுகையில், ஒரு கூற்று இருக்கிறது, ஒரு சமுதாயம் தனது வீழ்ச்சியை எங்கு ஆரம்பிக்கின்றது என்றால் அந்த சமுதாயம் தான் பெற்றுக்கொண்ட நலன்களுக்காக, தான் பெற்றுக்கொண்ட விடயங்களுக்காக அவர்களுக்கு நன்றி பாராட்ட மறக்கின்ற போது அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடைகிறது. நன்றி பாராட்டாத சமுதாயம் தனது வீழ்ச்சியை தேர்ந்தெடுத்துக் கொண்டது இருக்கிறது என்பதுதான் அதன் அர்த்தம். அது எவ்வாறு இருக்கலாம் என்று நான் சற்றே சிந்தித்து பார்த்தால், உண்மையில் காலாகாலமாக நாங்கள் காலங்கள் மாறுகின்ற போது இன்றைய மாணவர்கள் அன்றைய மாணவர்கள் போல் இல்லை, இன்றைய பிள்ளைகள் அன்றைய பிள்ளைகளை போல இல்லை என்கின்ற அந்த கருத்து பரவலாக காணப்படுகிறது. எம்மை பார்த்தும் கூறியிருக்கலாம், நாமும் இன்று கூறிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால், இன்று பாராட்டப்படுகின்ற மேடைகளில் ஏன் நீங்கள் பாராட்டப்படுகிறீர்கள், நீங்கள் எதை செய்தீர்கள், எதை செய்தால் பாராட்டு பெறுவீர்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் வருகின்ற சமுதாயத்துக்கு எத்தி வைக்கிறோம். அதன் உண்மை. இதனை நாங்கள் அடுத்த சமுதாயத்துக்கு எடுத்து செல்லாவிட்டால் அந்த சமுதாயத்துக்கு தெரியாது அவர்கள் இன்று இந்த நிலைமைக்கு வருவதற்காக. உதாரணமாக இந்த திண்ணை பாடசாலையாக இருந்து இந்த பத்ரியா ஒரு இலங்கையில் பேர் குறிப்பிடுகின்ற ஒரு பாடசாலை. சிலவேளை இங்கிருக்கின்ற இன்று படிக்கின்ற 190% மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த நிலைமைக்கு வருவதற்கு யார் பாடுபட்டார்கள் என்று. தொடர்ந்து பத்ரியா மத்திய கல்லூரியின் அதிபர் ELA ரஹ்மான் அவர்கள் உரையாற்றும் போது, உங்களுக்கு தெரியும், ஒரு தேசத்தின் வளமான எதிர்காலத்தை தாங்கவிருக்கும் மாணவர் தூண்களை திறம்பட சிறப்பாக கட்டி எழுப்பும் பணிதான் ஆசிரியர் பணி. இந்த ஆசிரியர் பணியை சுமார் 3 தசாப்தங்கள், குறைந்தது 3 தசாப்தங்கள் அல்லது 2 தசாப்தங்கள் வழங்கிவிட்டு ஓய்வு நிலை இருக்கின்ற உங்களை ஒரு பாடசாலை, நீங்க பல்வேறு பாடசாலைகள் வேலை செய்திருக்கின்றீர்கள். இந்த பாடசாலை இது ஒரு பிரபல்யமான ஒரு பாடசாலை. இந்த பாடசாலைகள் உங்களது உருவாக்கங்கள், உங்களது வெளியீடுகள் உங்களை அழைத்து உங்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு தான் நீங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கின்றவர்கள் நீங்கள் தான். இந்த பாடசாலையின் கௌரவ பிரதி அதிபர்கள், கௌரவ அதிபர்கள், ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்களையும் இந்த அதிபர்களையும் கௌரவிப்பதை அவர்கள் மிக கண்ணியமாக கருதி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே உங்களை அழைத்து இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்றால் அணுகுண்டு போட தேவையில்லை. அந்த கல்வியில் நாங்கள் குறைபாடு செய்துவிட்டால் போதும். எனவே அந்த தேசத்துக்கான அழிவு அணுகுண்டு தேவையில்லை. இந்த ஆசிரியர்கள் ஏதாவது அதில் குறைபாடு செய்துவிட்டால் போதும். ஆனால் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கின்றவர்கள், நீங்கள் ஆக்கத்தை ஏற்படுத்தி இந்த சமூகத்தை சீர்தூக்கி இந்த பாடசாலையை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தி அவர்களை நல்ல நிலைக்கு உருவாக்கியதன் விளைவுதான் இங்கே நீங்கள் காண்பது. எனவே இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த உங்களது பணி இறைவனிடம்
போற்றப்பட வேண்டிய பணியாகவே நாங்கள் கருதுகின்றோம். மாவனல்லை பத்ரியா மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் மற்றும் மாணவியர் சங்கங்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்லூரியில் சேவையாற்றி ஓய்வு நிலையில் இருக்கும் அதிபர்கள், ஆசிரியைகளை கௌரவிக்கும் விசேட நிகழ்வில் அடுத்ததாக விசேட பேச்சொன்று இடம்பெற்றது. அதனை நிகழ்த்தினார் அஷேக் ஹுஸ்னி முபாரக் இஸ்லாஹி அவர்கள். ஆசிரியர்கள் என்பவர்கள் யார், அவர்களுடைய பெருமானங்கள் பெருமதிகள் என்ன என்பதை ஒரு இஸ்லாமிய பார்வையில் என்னால் தெரிந்ததை உங்களோடு கருத்து பரிமாற வந்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 269வது வசனத்திலே இந்த இடத்தில் வீட்டிருக்கின்ற கல்விமான்களை பற்றி பேசியிருக்கிறார். யுத்தில் முல்க் மையஷா வமை யுத்தல் ஹிக்மத فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب. படைத்தவன் அறிவு ஞானமிக்கவன். அந்த அறிவு ஞானம் கொண்ட இறைவன் அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு அறிவென்ற வசீகரமான செல்வத்தை கொடுக்கிறான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் இந்த ஞானத்தை, அறிவை, நொலேஜை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லா நலவுகளையும் பெற்றுக் கொண்டார்கள். வாழ்க்கையின் உண்மையான ஓட்டத்தை, நீரோட்டத்தை தெரிந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதர்கள் அல்பா அறிவுள்ளவர்கள் தான் உணர்வு பூர்வமாக பூமியில் வாழ்வார்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு பஷாரத், எனக்குரியது, எங்களுக்குரியது. உலகத்தில் வாழும் முஸ்லிம் கம்யூனிட்டியில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் அறிவுமான்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய பண்பை அடையாளப்படுத்துகின்ற பொழுது சொன்னார்கள், அவர் கற்றவராக இருப்பார், கற்பவராக இருப்பார், கற்கும் விடயங்களை செவியேற்பவராக இருப்பார், கற்பவர்களை நேசிப்பவர்களாக இருப்பார். கற்றவராக ஒரு காலம், கற்றுக் கொடுத்தவர்களாக ஒரு காலம், கற்றலை கேட்டவர்களாக ஒரு காலம், கற்பிப்பதை நேசித்தது ஒரு காலம். இவை அனைத்தையும் செய்த இந்த பாடசாலையின் அதிபர், ஆசிரியர், பழைய மாணவ மாணவிகள் பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொண்டது. பாராட்டுவது மார்க்கத்தில் பிழை அல்ல. அன்சிலு நாஸ மனாசிலஹும், மனிதர்களை அவரவர்களின் திறமைகளுக்கேற்ப நீங்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும். பாராட்டும் மனிதருக்கு முகத்தில் மண்ணை அள்ளிப்போடு என்று சொன்ன ஹதீஸை நாங்கள் கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நடிகர்கள் பாராட்டப்படுகிறார்கள், பாடகர்கள் பாராட்டப்படுகிறார்கள், சமூகத்துக்கு சம்பந்தமே இல்லாத எத்தனையோ மனிதர்கள் பாராட்டப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு கடல் கடந்தும் நல்ல நிலையில் வாழக்கூடிய மாணவர்களை உருவாக்கி இவர்கள் பாராட்டப்பட வேண்டும், பாராட்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். நிகழ்வில் தொடர்ந்து கவிதையொன்றை பாடினார் கல்லூரியின் பழைய மாணவி ஃபாரா தாஹிர். வல்லோன் புகழ் பாடி வள்ளல் நபி வழி பேணி, வல்லோன் புகழ் பாடி வள்ளல் நபி வழி பேணி, கல்லூரி முதல்வரோடு அதிதிகள் முதற்கொண்டு ஆசான்கள் வரை அல்லாவின் அருள் நாடி வருக வருகவென வரவேற்று துதிக்கிறேன் சலாம் கூறி அஸ்ஸலாமு அலைக்கும். சேவைகள் நலன் புரிந்து செங்கம்பல வரவேற்புடன், சேவைகள் நலன் புரிந்து செங்கம்பல வரவேற்புடன் கௌரவ பெருந்தகைகளை போற்றி வாய்ப்பிதுவே நான் பெற்ற பாக்கியமே, போற்றும் வாய்ப்பிதுவே நான் பெற்ற பாக்கியமே. சலசலக்கும் மகாஓயாவின் சரித்திர நாயகர்களாக, சலசலக்கும் மகாஓயாவின் சரித்திர நாயகர்களாக கம்பீரமாக வீட்டிருக்கும் பதூரியாவின் சொத்துக்கள் நீங்கள், உங்களுக்கென்றும் ஓய்வில்லை. சலசலக்கும் மகாஓயாவின் சரித்திர நாயகர்களாக கம்பீரமாக வீட்டிருக்கும் பதூரியாவின் சொத்துக்கள் நீங்கள், உங்களுக்கென்றும் ஓய்வில்லை. என்னையும் எழுத்தையும் அன்போடு காட்டி, என்னையும் எழுத்தையும் அன்போடு காட்டி பண்போடு புகற்றி அங்கு அறிவென்றும் விளக்கேற்றி அர்ப்பணிப்பென்னும் ஓடமாக ஓட்டிச் சென்றீர்கள். சமுதாய கோட்டைக்குள் நுழைந்து, சமுதாய கோட்டைக்குள் நுழைந்து சரித்திர பூத்தோட்டத்தில் பூக்களாக பூத்த ஆசான்கள் நீங்கள். உன்னாலும் முடியும் என்று ஊக்கத்தை பாழாக்கி, உன்னாலும் முடியும் என்று ஊக்கத்தை பாழாக்கி
ஊற்றி வளர்த்த உங்கள் பணி மகத்தானது, மறக்கத்தான் முடியுமா? நிகழ்வில் அடுத்ததாக கல்லூரியின் பழைய மாணவி ஜம்சம் ஆசிரியையினால் ஓர் இனிய கீதம் இசைக்கப்பட்டது. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, உம்மை வாழ்த்துகிறோம். காலமுள்ள வரைக்கும் போற்றி புகழ நாங்கள் விரும்புகிறோம். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, உம்மை வாழ்த்துகிறோம். காலமுள்ள வரைக்கும் போற்றி புகழ நாங்கள் விரும்புகிறோம். பள்ளி வாழ்க்கையில் யாம் பெற்ற பாக்கியமே நீர் கிடைத்தீர். வெறுங்கல்லை சிற்பமாக மாற்றியது நீர் தானே, நெஞ்சில் நிறைந்த ஆசானே. நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எனக்கு, உம்மை வாழ்த்துகிறோம். ஊரறிய எம்மை வாழ வைத்த பெருமை உம்மை சேரலும். உம்முடைய பணியும் உம்முடைய ஓய்வும் இறைவன் நேர்கணும். ஊரறிய எம்மை வாழ வைத்த பெருமை உம்மை சேரலும். உம்முடைய பணியையும் உம்முடைய ஓய்வையும் இறைவன் நேர்கணும். தொடர்ந்து நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து கொண்ட வரக்காபொல தல வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் MGMM ஜுல்ஃபி மரிக்கார் அவர்கள் உரையாற்றுகையில், எல்டர்லி பாப்புலேஷன் பார்க்கும்போது இவர்கள்ல சில முக்கியமான சில பிரச்சனைகளை காண்கிறோம். ஒன்றுதான் ஹெல்த் இஷ்யூஸ், சுகாதார ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள். அடுத்தது சைக்கோசோஷியல் இஷ்யூஸ், அதாவது மனோநிலை சமூகவியல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். அதே போல கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது இந்த எல்டர்லி பாப்புலேஷனை கேர் பண்ண தேவைப்படுது. அதே போல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வருது. அதே போல எண்ட் ஆஃப் லைஃப், அவங்களோட டிக்னிட்டி கண்ணியம் கொண்ட சம்பந்தமாக நாங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இருக்கின்றது. எல்டர்லி அதாவது வயது முதிர்ச்சி அடையும் போது உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள்ல முக்கியமான ஒரு மாற்றம் தான் காக்னிட்டிவ் டிக்ளைன் சொல்லுவோம். அதாவது விஷயங்களை ஊகித்து அதுக்கு பிளான் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிற அந்த தன்மை கொஞ்சம் குறையும். 65 வயது தாண்டி கொண்டு போகல காக்னிட்டிவ் டிக்ளைன் வரும். அதே போல அவங்களோட மெமரிஸ், அதாவது ஞாபகத்தன்மை குறைஞ்சுக்கிட்டு போகும். அதே போல உடல் நிலையில சில மாற்றங்கள் வரும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி பொதுவாக குறையும் உடம்புல. அதனாலதான் நான் கண்டோம், கோவிட் அந்த எபிடமிக்ல நிறைய பேர் வயது முதிர்ந்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க, மரணம் அடைஞ்சாங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்ற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் காணப்படும். வயோதிபம் வரும்போது சில முக்கியமான ஆரோக்கிய பிரச்சனை வரும். காமன் இஸ் காமன். எந்த காலத்திலும் இருக்கின்ற டயபெட்டிஸோ ஹை பிளட் ப்ரெஷரோ அல்லது ஹார்ட் வருத்தங்களோ அது எல்டர்லி பாப்புலேஷன்லையும் காமனாக தான் இருக்கும். அது கடைசி வரை விட்டு போகாது, தேர்த்தி கொண்டே வரும். அப்போ அது சம்பந்தமாக இப்போ விழிப்போடு இருக்கணும். அதே போல டீஜெனரேட்டிவ் டிசீஸ் சொல்லுவோம், எலும்புகளில் வர பிரச்சனைகள், அதாவது முதுகெலும்புல வர பிரச்சனை இருக்கலாம் அல்லது ஜாயின்ட்ஸில் வர பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் டீஜெனரேட் ஆகிக்கும் போது, அதாவது குறைஞ்சிக்கிட்டு போற இளையங்கள் குறைஞ்சிக்கிட்டு போற ஒரு தன்மை காணப்பட்டதால ஜாயின்ஸ் ப்ராப்ளம் கட்டாயம் நிறைய பேருக்கு வரும். அதே போல ஆஸ்டியோபோரோசிஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பெண்கள் தான் கூடுதலாக வரும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ். இதுவும் ஒரு பெண்கள் மெனோபாஸ் போனதுக்கு பிறகு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதனால ஃபிராக்சர்ஸ், முறிவுகள் வர்றதுக்கு மிகவும் இலகுவா இருக்கும் பெண்களுக்கு. நிகழ்வில் அடுத்து ஓய்வு நிலை அதிபர்கள் ஆசிரியர்கள் தமது மன உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள மேடையேறினர். ஓய்வு பெற்ற அதிபர் MLM நியாஸ் தனது மன உணர்வுகளை இப்படி பரிமாறிக்கொண்டார். டீச்சர்ஸ் அட் ஹார்ட் என்பதை விட நாங்கள் அதனை மறுபக்கமாக எடுத்துக் கொள்கிறோம். மாணவர்கள் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறார்கள், நாங்களும் உங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எங்களால் பெருமை அடைவது போல உங்களால் நாங்கள் பெருமை அடைந்திருக்கிறோம். நீங்கள் பரீட்சைகளுக்கு சென்று அல்லது வேறு கிருத்தியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறும் போதெல்லாம் மகிழ்ச்சி அடைபவர்கள் நாங்கள் தான். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களோடு கோபித்துக் கொள்ளலாம். உங்கள் படித்திருக்கிறான் உயர் பதவியில் இருக்கிறான், எங்களை பார்க்கிறான் கேட்கிறான் என்றெல்லாம்
ஒரு காலத்தை சில நேரம் குறை கூடக்கூடும். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் விதைத்த விதைகள் அது ஆழ விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. நீங்கள் எந்த உயர்நிலைக்கு போனாலும் பெருமைப்படுபவர்கள் நாங்கள் மட்டும்தான். இந்த உலகத்திலே தங்களிடமிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டவர்களை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைபவர்கள் ஆசிரியர்கள் மட்டும். அவர்களிடத்திலே பொறாமை இருக்க முடியாது. ஆகவே எங்களை எல்லாம் அழைத்த உங்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து ஓய்வு நிலை ஆசிரியை MRS மஹ்கூமா கவிதையொன்றை பாடினார். 1985 ஆண்டுதனில் 10 ஆண்டு மாணவர்களை உள்வாங்கிய அங்குரார்ப்பண கூட்டம் நடத்தினர். அன்று மதிப்புக்குரிய AC ஹாஜா மொய்தீன் சார் அவர்கள் அதிபராக இருந்தார்கள். அன்று அன்னவரின் ஆலோசனைப்படியே ஆசான்களின் வழிகாட்டலில் நடந்தது. அன்றைய அன்பு பாசம் பரிவுடன் புன்னகை பூத்த முகத்துடன் உப அதிபராக கடமையாற்றிய எம்மை விட்டு மறைந்து சென்ற மர்ஹூமா நசீஹா கவுஸ் ஆசிரியர் அவர்களை இங்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்களின் ஆர்வமும் முயற்சியும் மிளிர்ந்தது அன்று. அவரின் முதல் முயற்சியே தொடர்கிறது இன்று. அவரோடு இயங்கிய ஆசானும் இன்று எங்களோடு இல்லை. அவர்தான் அன்பான நஜீதா ஆசிரியை அவர்கள். அவர்கள் இருவரும் இன்று எங்களோடு இல்லை எனினும் அவர்களின் வழிகாட்டலே நாங்கள் இன்று இங்கு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து ஓய்வு பெற்ற அதிபர் MA ஹாஜா மொஹிதீன் பேசுகையில், இன்றைய நாள் நெஞ்சம் நீங்கா இனிய இடைவெளி என் மனதிலே ஊடுருவி சென்று கொண்டிருக்கிற நேரம் இது. 1984 இந்த மண்ணிலே காலடி அடித்து வைத்த போது 16 வருடங்கள் அங்குமிங்கும் திரிந்து இது மண்ணை மிதித்து இந்த மாணவர்களின் பூமுகங்களை பார்த்து அவர்களை நெறிப்படுத்தி வாழ்ந்த காலத்தை நினைத்து பார்க்கிறேன். ஆசிரியர்கள் அயராது உழைத்த அந்த காட்சியின் கண்முன்னே வருகிறது. நினைத்து மகிழ்கின்றேன். எனக்கு முன்பதாக இருந்த கௌரவ அமீன் அதிபர் அவர்கள் அவரின் ஒளி நிழலிலே எனது வழியை அமைத்துக் கொண்டேன். அதே போல நியாஸ் அதிபர் அவர்களின் ஒளி நிழலிலே நான் எனது வழியை அமைத்துக் கொண்டேன். 16 ஆண்டு காலமாக சின்னஞ்சிறு மாணவர்களாக இருந்தவர்கள் இன்று பெற்றோராக, மாமிமாராக, மூத்தம்மாவாக, மூத்தப்பாவாக இருப்பதைக் கண்டு எனக்கு புலகாகியம் அடைகிறது. இந்த பாடசாலை முன்னேற்றுவதில் மிகவும் அயராது உழைத்த அதிபர்கள் இந்த பாடசாலையை கட்டி எழுத்திய விதம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் இந்த பாடசாலையில் இருந்து 14 வருடங்களுக்கு பின்பு 99ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற பொழுது அதே போல் அதிபர்கள் வந்து சேர்ந்தார்கள். எனது சகோதரர்களாக, எனது ஊரவர்களாக, எனக்கு நன்கு தெரிந்தவர்களாக அவர்கள் இங்கே வந்து சேவையை நிறைவேற்றினார்கள். எனவே நான் அவர்களின் சேவையை நிறைவு காண்கின்றேன். நான் செய்த சேவைகளை தொடர்ந்து இந்த நிலைக்கு இந்த பாடசாலை உயர்த்தி நாடளாவிய ரீதியிலே ஒரு மதிப்புக்குரிய ஒரு சிறந்த கல்விக்கூடமாக இதை நிலைகள் செய்த அந்த அதிபர்களை எனக்கு மறக்க முடியாது. அடுத்து ஓய்வு நிலை ஆசிரியர் MK தய்யிப் கான் அவர்கள் அழகிய பாடல் ஒன்றை பாடி சபையோரை மகிழ்வித்தார். நபி வழி நடந்தார் நரகமில்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கமில்லை, சொர்க்கமில்லை. நபி வழி நடந்தார் நரகமில்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கமில்லை, சொர்க்கமில்லை. நபி வழி நடந்தார் நரகமில்லை. எத்தனை ஆயிரம் நபிமார்கள் வந்து இத்தனை மீது பிறந்தனரே. எத்தனை ஆயிரம் நபிமார்கள் வந்து இத்தனை மீது பிறந்தனரே. அத்தனை பேரிலும் அற்புதமாயங்கள், அத்தனை பேரிலும் அற்புதராயங்கள் அகமது நபிகள் பிறந்தனரே. முகம்மது நபிகள் பிறந்தனரே. நபி வழி நடந்தார் நரகமில்லை.
நிகழ்வில் அடுத்து ஓய்வு பெற்ற அதிபர்கள் மற்றும் ஆசிரியைகள் ஞாபக சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் இறுதியாக நன்றியுரை நிகழ்த்தினார் மாவனல்லை பத்ரியா மத்திய கல்லூரியின் பழைய மாணவியர் சங்கத்தின் பிரதி தலைவியும் ஓய்வு நிலை அதிபருமான AAD ஹசனா அவர்கள். இந்நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்வதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்த வைபவத்தில் பிரதான அதிதிகளாக இருக்கும் கல்லூரியில் சேவையாற்றி இன்று ஓய்வு நிலையில் இருக்கும் எமது மதிப்புக்கும் கௌரவத்துக்குரிய பாத்திரமான முன்னாள் அதிபர்கள் ஆசிரியர்கள் எமது அழைப்பினை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு சமயம் அளித்து வைபவத்தை சிறப்பித்தமைக்காக எமது இயக்கங்களின் சார்பாக பணிவுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் அனைவரும் இன்று போல் என்றும் ஆரோக்கியத்துடன் எல்லா வளமும் குறைவில்லாமல் நிறைவாக பெறுவாழ எல்லாம் அந்த நன்றியுரையோடு நம் தேசத்திற்கும் சமூகத்திற்கும் நட்பணி ஆற்றுகின்ற புத்திஜீவிகளையும் தொழில் வல்லுநர்களையும் நட்பிரஜைகளையும் உருவாக்கிவிடும் நோக்கில் சிறந்ததோர் மாணவர் பரம்பரையை உருவாக்கி வரும் நம் நாட்டின் முன்னணி முஸ்லிம் பாடசாலைகளுள் ஒன்றான கேகாலை மாவட்டத்தில் அமைந்துள்ள மாவனல்லை பத்ரியா மத்திய கல்லூரியில் அதன் பழைய மாணவியர் சங்கங்கள் ஒன்றிணைந்து கல்லூரியில் சேவையாற்றி ஓய்வு நிலையில் இருக்கும் அதிபர்கள் ஆசிரியைகளை கௌரவிக்கும் அந்த மகத்தான நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் நேர்களே, மீண்டும் மற்றொரு தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் CMM ஜுபைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:52.